ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்றைக்கி தம்பியோட ரிசப்ஷன், அதுக்கப்புறமா முகூர்த்தம் ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிங்க, போன வாரம் நான் முகூர்த்த கால் அதுக்கப்புறமா உருமால் கட்டு சீர் போடும்போது சொல்லியிருந்திருப்பேன் இன்னும் 2-3 நாள்லையே பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரிசப்ஷனும் வெட்டிங்கும் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா 2 hours கிட்ட ஓடிட்டு இருந்தது ரெண்டுமே. ஸோ 2 வீடியோவுமே தனித்தனியாக கட் ஷாட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இடையில பொங்கல் வேறு வந்துருச்சுங்களா, அந்த வேலையிலையும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ரிசப்ஷன் சாயந்தரம் 6 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே ரெடியாகி இங்கே வரவேற்பில் நிற்கிறாங்க. மெயினாக ரிசப்ஷனில் இது தாங்க முக்கியம். ஏன்னா மற்றபடி இவங்களுக்கெல்லாம் உள்ள வேலை இருக்காது. வர்றவங்க எல்லாரையுமே வரவேற்கிறது தான் இந்த ரிசப்ஷனில் மெயினே. தம்பியும் நவியும் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. வெளியில் அவுட்டோரில் கொஞ்சம் தனியாக கேண்டிட் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் பிக்சர்ஸ் எதையுமே நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். மற்றபடி உங்களுக்கு ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங்கை கவர் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் உள்ளே வர்றாங்க. நவிக்கு உருமால் கட்டு சீரில் பெருசாக எந்த வேலையும் இருக்காது இல்லைங்களா, தம்பிக்கு தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் நவி ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அவங்களுக்கு மேக் ஓவர் பண்ணி விட்டவங்களுமே இன்னொரு கல்யாணத்துக்கு சாயந்தரம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி மதியம் 2 மணிக்கெல்லாம் அவளை கிளப்பி விட்டுட்டாங்க. அதனால் முன்னாடியே ரெடி ஆகிட்டா. எனக்கு என் தம்பியோட ஃப்ரெண்டு சிந்து தான் மேக் ஓவர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அவளையும் காமிக்கிறேன். அவள் வந்து எங்கள் அம்மாவுக்கு ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன் சாரி. ஏன்னா அவங்க முன்னாடியே ரிசப்ஷனில் வந்து நிற்கணும் இல்லைங்களா. அம்மாவோட மெஷர்மெண்ட்ஸை அங்கே இன்ஸ்டா பேஜ் சாரீ ப்ரீப்ளீட்டிங் திருப்பூர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். சூப்பராக ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அம்மா எப்போவுமே 5 ப்ளீட்ஸ் வச்சு கட்டுவாங்க, அதே மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. சிந்து என்ன பண்ணான்னா, எனக்கு மேக் ஓவருக்கு நான் சொல்லியிருந்தேன், இங்கே வந்து ரூம் தாங்க பிரச்சனை. மாப்பிள்ளைக்கு ஒரு ரூமு, பொண்ணுக்கு ஒரு ரூம், அவ்வளவுதான். மற்றபடி கெஸ்ட்டாக வந்து தங்குறவங்கெல்லாம் எந்த ரூமுமே கிடையாது. இவ்வளோ இடம் போட்டு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பழனி டவுன் நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற கெஸ்ட்டெல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருந்தவங்களுக்கெல்லாம் பழனி டவுனில் லாட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் நாங்கள் தனியாக ரூம்ஸ் போட்டிருந்தோம். இங்கேயே ரூம்ஸ் எல்லாம் இருந்திருந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் எல்லாரும் கிளம்புறதுக்கு. ஏன் இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு தெரியலை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முகூர்த்த கால் போடுறாங்க. இது பேர் வந்து பாச்சாங்குச்சி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில். வேறு பேர் கூட இருக்கலாம். இது வந்து இந்த குச்சியில் தான் செய்வாங்க அப்படின்லாம் கிடையாதுங்க, ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து. அவினாசி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் கல்யாணத்தப்போ இந்த பாச்சாங்குச்சி வச்செல்லாம் அவங்க செய்யலை, வேறு ஒரு இது வச்சு செஞ்சுருந்தாங்க. ஏதாவது ஒரு செடி மாதிரி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அந்தந்த ஊர் சைடு. இந்த பக்கம்லாம் பாச்சாங்குச்சி தான் வச்சு செய்வாங்க. வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பந்தக்கால் நடுறோம் பார்த்தீங்களா, அது வீட்டில் அவங்க பந்தக்கால் போட்டுக்குவாங்க. ஆனால் மண்டபத்தில் கல்யாணத்துக்கு முந்தின நாள் பங்காளிகள் இருப்பாங்க பாருங்கள், பொண்ணு வீட்டு சைடோட பங்காளிகள், மாப்பிள்ளை வீட்டு சைடோட பங்காளிகள். அதில் இப்போ எங்கள் சித்தப்பா தான் எங்கள் வீட்டு சார்பாக நிற்கிறாரு. அதே மாதிரி தான் நவி வீட்டு சைட்லேயும் அவங்க பங்காளி ஒருத்தர் நிற்கிறாரு. இந்த மாதிரி குச்சி ஆளுக்கு ஒன்று எடுத்துக்குவாங்க. விநாயகர் கோயிலில் போய் முன்னாடி சாமிக்கெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள முகூர்த்த கால் போடுறதுக்குன்னே ஒரு இடம் விட்டுருப்பாங்க. எல்லா கல்யாண மண்டபத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஒரு ராடு மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அதில் கொண்டு வந்து சாமி கும்பிட்டாங்க இல்லையா இப்போ கோயிலில் வச்சு, அந்த பாச்சாங்குச்சியை இங்கே கொண்டு வந்து கட்டிடுவாங்க. இது முழுக்க முழுக்க 2 வீட்டு சைடு பங்காளிகளுக்காகவே இருக்கிற முறை. இது அவங்க தான் செய்வாங்க. இவர் தான் எங்கள் சித்தப்பா. கொஞ்சம் பார்க்குறக்கு அப்படியே எங்கள் அப்பா மாதிரி ஃபேஸ் கட்லேயே இருப்பார் எங்கள் சித்தப்பா. இவர் மேலதாளத்தோடு நல்லா சிறப்பாகவே செஞ்சு முடிச்சிடுவாங்க. இதுதான் மெயின் ரிச்சுவலே கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு. ஒருவேளை நிச்சயதார்த்தம்லாம் தனியாக வைக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமில் தான் ஸ்டேஜில் உட்காந்து தட்டு மாற்றுறது கூட செய்வாங்க. ஆனால் நாங்கள் வந்து தம்பிக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லி தனியாக வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரெடிஷன்லாம் இப்போ இதில் இருக்காது. ஜஸ்ட் முகூர்த்த கால் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே மேலே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இதோ நானும் என் வீட்டுக்காரரும் அங்கே நிற்கிறோம் பாருங்கள் ரிசப்ஷனில். இப்போ தான் ரெடியாகியே வரோம். ரூம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. மாப்பிள்ளை ரூம் தான் நாங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தது. பொண்ணு ரூமில் பொண்ணுக்கு தனியாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் என்னால் அங்கேயும் போக முடியலை, வீட்டுக்கும் போயிட்டு வர முடியலை. ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நான் கரெக்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் உள்ளே வந்து சேஃப்டி பின் வேணும், சீப்பு வேணும், பவுடர் வேணும்னு ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளால் ப்ராப்பராக ரெடியாகவே முடியாது. சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்க, நம்ம முடியாதுன்னு
முடியாதுன்னு சொல்ல முடியாது. சிந்து தான் ரொம்ப பாவம். ஏன்னா நான் பேசினது எனக்கும் என் மாமியாருக்கும் மட்டும் நீ ரெடி பண்ணி விட்டுரு, அவங்களுக்கு சாரி கட்டி விட்டுட்டு தலை சீவி விட சொன்னாங்கன்னா அது மட்டும் பார்த்துக்கோ, எனக்கு வந்து கொஞ்சம் சட்டிலான மேக் ஓவர் தான் அப்படின்னு தான் பேசியிருந்தேன். ஆனால் பாவங்க, அவள் எல்லாருக்குமே கடைசியில் சாரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுறது, ப்ளீட்டெல்லாம் எடுத்து விடுறது அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வந்துட்டு பாவம். ஒரு வழியாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களும் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. குட்டி பையன் கரெக்டாக தூங்கிட்டாங்க. இப்போல்லாம் அவன் இருக்க மாட்டான். கடைசி ஆக தான் அவன் எந்திரிச்சு வருவான். இந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது தாங்க ரிசப்ஷனில் பெரிய வேலையே. பாவம் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்குமே அந்த சீக் இருக்குது பாருங்கள், 2 பக்கமும் அந்த சிரித்து ஸ்மைல் பண்ணி அந்த இடம்லாம் கொஞ்சம் வலி வந்துடும். நான்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் ரிசப்ஷன் அப்போது. இவங்க எல்லாருமே நவியோட ஃப்ரெண்ட்ஸு. நான் என்ன நினச்சேன்னா, இவங்க ரிசப்ஷனில் நமக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காதுல்ல அப்படின்ட்டு தான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைங்க. இப்போது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் மாமனார்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பத்திரிக்கை கொடுத்துருந்தோம். அவர் யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் தாய் மாமா சில பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துருப்பார். இப்போது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வருவாங்க இல்லையா ஸ்டேஜுக்கு, அப்போது இங்கே வான்னு சொல்லி எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க, என்னையும் என் ஹஸ்பண்டையும். அப்போ இருமா நீயும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நாங்களுமே ஸ்டேஜ்லேயே பொண்ணு மாப்பிள்ளையோடு நிற்கிற மாதிரியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் இன்லாஸ் ஃபேமிலி சைட்லேருந்து நிறைய பேர் அவினாசியிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போது அவங்கள ரிசீவ் பண்ணி சாப்பிட வச்சுட்டு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களோடையும் ஃபோட்டோ எடுக்கணும். இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு லக்குனா, எழில் குட்டி தூங்கிட்டான். அதனால எங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ரிசப்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்க எல்லாருமே தாரணியோட ரிலேட்டிவ்ஸ். தாரணி அவங்க அப்பா, என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் நிற்கிறது. என் தம்பி பக்கத்தில் நிற்கிறவர் அவங்க தாய் மாமா. நவி பக்கத்தில் இருக்கிறவங்க தாரணி அக்கா, இவங்க அத்தை. என் கொழுந்தனார் பக்கத்தில் நிற்கிறார் இல்லையா, அவர் தாரணியோட அக்கா ஹஸ்பண்டு. அவங்களுக்கு ட்வின் பசங்க. என் கொழுந்தனார் முன்னாடி ஒருத்தன் நிற்பான், இங்கே என் ஹஸ்பண்ட் முன்னாடி ஒருத்தன் நிற்பான். என் ஹஸ்பண்டுக்கு அந்த லாஸ்ட்டில் நிற்கிறவர் பேர் நவீன். அவர் வந்து தாரணிக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்துருப்பேன். ஒரு தடவை கிராஸ்ப்பு போயிருந்தோம் திருப்பூருக்கு. அப்போ காலையில் இவங்க வீட்டுக்கு போய் ஒரு விருந்து இருந்தது. முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பியிருப்போம். எங்கள் மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அத்தையோட பொண்ணுவங்க, என் பக்கத்தில் நிற்கிறவங்க, அவங்க ஃபேமிலி. இந்த லாஸ்ட்டில் இருக்கவ தீபிகா, அவங்க ஹஸ்பண்டு. தீபிகாவும் சிந்துவும் என் தம்பியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ப்ளூ கலர் சாரீ கட்டியிருக்கா இல்லையா, அவள் தான் சிந்து. அவள் தான் மேக் ஓவர் பண்ணி விட்டது. அவள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அவளும் ரிசப்ஷன் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும். ஸோ எங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டு அவசரமாக வந்து நின்னா, இங்கே ஊட்டி விட்டுட்ருக்காங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறவங்க, எங்களை வம்பிழுத்தாங்க, நீயும் உன் வீட்டுக்காரருக்கு ஊட்டி விடுமா அப்படின்னு. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆக போகுது, எங்களை விட்டுட்டு புதுசாக இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு. இவங்களுமே எங்கள் இன்லாஸ் ஃபேமிலி சைடு தான். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்கள் அட்டென்ட் பண்ணுற முதல் ஃபங்க்ஷன் இது தான். அதுவும் ஜோடியாக நாங்கள் ஒன்றா சேர்ந்து எல்லாத்துலேயும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது, தம்பதி சகிதமானு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் நின்று அட்டென்ட் பண்ண ஃபங்க்ஷன் அப்படின்னா என் தம்பியோட ஃபங்க்ஷன் மட்டும்தான். அப்படின்னா உங்கள் கொழுந்தனார் கல்யாணத்துக்கு நீங்கள் ஒன்றா இருந்து பார்க்கலையா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் கூட வந்திருக்கும். அது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். சஞ்சய் நட்ராஜ் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இவரை தெரிஞ்சிருக்கும். ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, அவர் வந்து நட்ராஜ் டாக்டர் தான். எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட. அதனால் அவர் கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இதுதான் எங்களோட ஃபேமிலி. வீட்டில் பசங்க எல்லாருமே வளர்த்தி தாங்க. எங்கள் வீட்டில் தான் அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் ஆகி போகிற வீட்லேயும் பார்த்தீங்களா, எங்கள் மாமனார், என் கொழுந்தனார் எல்லாருமே வளர்த்தி தான். இன்னும் என்னோட சின்ன கொழுந்தனார் ஒருத்தர் இருக்கார், அவரும் வளர்த்தி தான். அவங்க வீட்டு சைடில் அவங்களோட அம்மாயி இருக்காங்க இல்லையா, அவங்க தவறிட்டாங்க கரெக்டாக கல்யாண சமயத்தில். அதனால அவங்க கல்யாணம் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் அவங்க வரல. இல்லைனா எங்கள் சின்ன மாமியார், சின்ன மாமனார், என் சின்ன கொழுந்தனாருமே இருந்திருப்பாங்க. அவங்க கரெக்டாக அந்த சமயத்தில் அப்படி ஒரு கண்டலன்ஸ் வந்ததுனால அவங்களால இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. என்னோட கொழுந்தனார் கல்யாணத்தை நான் ஏன் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறேன். என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் இங்கே யூஎஸ்லேருந்து இந்தியா போயிருந்தோம். கோவிடெல்லாம் முடிஞ்சு இங்கே ஒரு 3 வருஷம் இங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு விசா ஸ்டாம்பிங்க்கு டேட் கிடச்சிதுன்னு சொல்லி போயிருந்தோம். நியூ இயருக்கு முந்தின நாள் தான் நாங்கள் போய் அங்கே லேண்ட் ஆகிறோம். போய் லேண்ட் ஆன உடனேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு. அதனால அந்த வருஷம் பொங்கலுமே எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. நான் முன்னாடியே இதை கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு டிக்கெட்ஸும் ரிட்டன் போட்டுட்டு தான் வந்திருந்தோம். 2 மாதம்தான் லீவு போட்டுட்டு ஒரு 10 நாள் இருக்கும், ஓகேங்களா. அந்த 10 நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா, என் கொழுந்தனாருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நீ திரும்ப யூஎஸ் வந்துட்டு கல்யாணத்துக்கு திரும்ப இங்கே வரணும், அதுக்கு நீயும் முகிலும் இங்கேயே இருங்க, நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் என் வீட்டுக்காரரு. அதனால அந்த டைமில் என்ன பண்ணிட்டோம், அவர் இருக்கும்போதே பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் இருந்துச்சு. சிம்பிளாக வீட்டில் வச்சுருந்தாங்க.
இது மட்டும் நான் சொல்லிடுறேங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நவிக்கு முகூர்த்த புடவை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என் தம்பிக்கும் அவனுக்கு அடுத்த நாள் போட்டுக்கிறதுக்கான வேஷ்டி சட்டையை கொடுத்துருவாங்க. இது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முன்னாடி நைட்டே வாங்கி வச்சுக்குவாங்க. எழில் குட்டியும் கரெக்டாக தூங்கி எந்திரிச்சிட்டான். உடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணான். முகத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டோம். இடையில இந்த ஒரு டிரான்சிஷன் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. எனக்குமே பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸ்மூத் டிரான்சிஷன் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்துருக்கலாம். அது வந்து ரொம்ப சைல்டிஷாகவும் இருக்குது. கார்ட்டூன்ஸில் வர மாதிரி எல்லாம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு நானுமே சொன்னேன். நவிக்குமே பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆயிருக்கு. அவளுமே சொல்லிட்டு இருந்தா, ஆமாங்க அண்ணி, அந்த டிரான்சிஷன் மட்டும் தான் எனக்குமே பிடிக்கல. இடையில வர்றது நல்லா போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி அது வருது. ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட நானும் சொன்னேன், அவளும் சொல்லியிருக்கா. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. எங்கள் மாமனாரை காணோன்னு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் வலை வீசி. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும், எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு. ஏன்னா பசங்க அதுக்கு மேலே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க உட்காந்துருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் காணோம். அவர் முன்னாடியே தான் நின்றுட்டு இருந்தார். ஆனால் எங்களை பார்க்கவே மாட்டேன்ட்டார். ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, கூப்பிட்டு பார்த்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக மேலே வந்துட்டார். இப்போ பேக் டு ஸ்டோரி. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, யுஎஸ் திரும்ப வந்துட்டார். நிச்சயம் நான் தான் அங்கே போய் பார்க்குற மாதிரி இருந்தது. அதுவும் தனியாக தான் நான் அட்டன் பண்ணேன். அப்போவே எனக்கு 5 மாதம். அதுக்கப்புறம் கல்யாணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 8 மாதத்தில் தான் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 3 நாளில் நாங்கள் திரும்பவும் யுஎஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, கோவிடோட 3rd வேவ் வேறு. என் ஹஸ்பண்டுக்குமே சரியான ஃபீவரோட தான் அவரும் அவர் தம்பி கல்யாணத்தை அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஸ்ட்ரிக்டாக டாக்டரும் என்ன சொல்லிட்டாங்க, நீ போகக்கூடாதுமா, நீ போனேன்னு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். நான் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி செக் பண்ணாங்கங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃப்ளைட்லேயே என்னை அலோவ் பண்ணாங்க. டாக்டர் எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கூட. இன்னொன்று நான் சொல்லியிருந்திருப்பேன், எனக்கு ஆனல் ஃபிஷர் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு. அதனால வெளியில் எந்த சாப்பாடுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ட்ரிகர் ஆயிரும். அந்தளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. அதனால இத்தனை பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது, கோவிட் வேவ் வேறு இருக்குது. காய்ச்சல் ஏதாவது வந்துருச்சுன்னா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆயிரும், நம்ம போக முடியாது அப்படின்னு என்னை எல்லாருமே வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்கன்னு. நானும் முகிலும் வீட்டில் தாங்க இருந்தோம். முகிலுக்குமே காய்ச்சல் வந்துடும்னு என் வீட்டுக்காரர் அலோவ் பண்ணலை. எங்கள் அம்மா அப்பா தம்பி மட்டும்தான் போய் கலந்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த வருத்தம் எனக்கு இப்போவுமே இருக்குது, கலந்துக்க முடியாமல் போயிருச்சே. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பசங்களோட கல்யாணம் தான். ஒன்று என் கொழுந்தனாருது, அடுத்து என் தம்பி இது, அடுத்து என் சின்ன கொழுந்தனார், அவருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த 3 பசங்க கல்யாணத்தை தான் நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். 3 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் ஏஜ் கேப் வேறு. முகில் பாவங்க, அவனும் தூங்கிட்டான். திருன்னு தான் முழிச்சுக்கிட்டு இருப்பான் நிறைய ஃபோட்டோவில். இவன் தூங்கி எந்திரிச்சிட்டாங்கிறனால கொஞ்சம் நேரத்துக்கு சேட்டை இருந்தது. பூவெல்லாம் பறித்து விளையாடுறது, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது அப்படின்னு போயிட்டு இருந்தது. என் தம்பிக்கு கடைசி ஆக ரொம்ப டயர்டாயிருச்சு பாவம். அதான் எங்கள் அம்ச்சி சொல்லிகிட்டு இருந்தாங்க, என் பேரனை போட்டு ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, ஃபோட்டோ எடுத்தது போதும் விட்டுருங்கப்பா அப்படின்னு. இதோட ரிசப்ஷன் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நவிக்கும் கோபிக்கும் தனியாக நிறைய ஃபோட்டோஷூட்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு அவங்க இன்னும் டயர்ட் ஆகிட்டாங்க. தூங்குறதுக்கே மணி 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா இங்கே எல்லாருமே தூங்க முடியாது. பசங்களையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் இன்லாஸ் வந்திருந்தாங்க இல்லையா, அதனால இன்லாஸ் ஃபேமிலியோடு நாங்கள் அங்கே பழனி போயிட்டோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் காலையில் ரெடியாகி வந்தோம். காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா, சிந்துனால் இங்கே இருக்க முடியல, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. ஸோ காலையில் நான் பழனி லோக்கலில் இன்னொரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்டை தான் புக் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்து என்னை ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க. இனி காலையில் முகூர்த்தம் பார்க்கலாம்.
மணவர செட்டப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க கல்யாணத்துக்கு பண்ணவரே தான் தம்பி கல்யாணத்துக்கும் பண்ணியிருந்தாரு. அவரே சொல்லியிருந்தாரு, "நைட்டு பேக்ட்ராப்ல அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் இருக்கட்டும். காலையில முகூர்த்தம் சமையல்ல சாமி போர்ட்ரேட் மாரி 2 கொண்டு வந்து நான் வச்சுக்கிறேன்" அப்படின்னு. அதே மாதிரி நைட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா செட் பண்ணிட்டாங்க. அம்மாவும் ரெடியாகி வந்து நின்றுட்டாங்க. நாங்கள் எப்பவும் போல தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி. தம்பிக்கு இங்கே தாய் மாமா தான் பொட்டு வச்சு விடுவார். மாலை போடுறாங்க இல்லையா, இது எல்லாமே தாய் மாமா தான் செய்வாங்க. தொணை மாலை, கையில் கொடுக்குற அந்த செண்டு எல்லாமே தாய் மாமா தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நவிக்குமே, நவியோட தாய் மாமா செய்வாங்க. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமா மாலை மாற்றுவாங்க பாருங்கள், அதுதான் பொண்ணு மாப்பிள்ளை மாற்றிக்குவாங்க. மற்றபடி தடவை மாலை போடுறது தாய் மாமா தான் போட்டு விடுவாங்க. மாலையெல்லாம் போட்டு விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு மாப்பிள்ளை வந்து மணவரையில் உட்காந்துருவாங்க. மாப்பிள்ளை ரூம்லேருந்து வரும்போதுமே பார்த்திங்கன்னா, சேலை இருக்குது இல்லைங்களா, கீழே விரித்து விட்டு அரிசி கொட்டியிருப்பாங்க. அந்த அரிசியில் தான் நடந்து வர சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுக்குமே நடந்து வர சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷனுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போன தடவை நான் இந்தியாவில் இருக்கும்போதே தம்பி கல்யாணத்தப்போ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அப்போது அந்த தண்ணி ஊற்றி மாமா பொண்ணுங்கள்லாம் விளையாண்டாங்க பாருங்கள். அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், "தண்ணியை போய் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷனா? உங்கள் ஃபேமிலியும் எனக்கு பிடிக்கல, உங்கள் ட்ரெடிஷனையும் எனக்கு பிடிக்கல, ஐ ஹேட் ஆல் தீஸ்" அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு வச்சுருந்தாரு. எனக்கு சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஒவ்வொரு ஃபேமிலியில் கல்யாணத்தப்போ இப்போயுமே பார்த்துக்கோங்களேன், ஹல்தி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதில் தண்ணி ஊற்றி தானேங்க வந்து அது அந்த அந்த ட்ரெடிஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். வேறு எப்படி பண்ணுறது எனக்கு புரியலை. இப்போல்லாம் வந்துட்டு அது ஒரு ஃபன் மாதிரி ஆக்கிட்டாங்க இல்லையா, நிறையா தண்ணி ஊற்றி விளையாண்டு ஹல்தி செரிமனி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக பொண்ணு மாப்பிள்ளை கலந்துக்கிட்டு 2 ஃபேமிலிஸுமே அதுக்காக கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறாங்க. அது அவங்க ஃபேமிலியை பொறுத்தது. வாழ்க்கையில் ஒரு தடவை கல்யாணம் பண்ணுறோம், அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ண முடியும். அதுலேயும் அவங்க ஃபேமிலி ட்ரெடிஷனை தானே ஃபாலோ பண்ணணும். இது வழக்கமாகவே நடக்கிறது இல்லை. நான் மட்டும்தான் இல்லை எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விளையாண்டோமா, எனக்கு புரியவே இல்லை. அதனால் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இது எங்கள் சைடில் இருக்கிற ஒரு வழக்கம். நாங்கள் இப்படி நடந்து வந்து தான் மணவரையில் உட்காரணும். அதனால் அப்படி கொட்டி வச்சுருக்காங்க. ஸ்டேஜில் முதல்ல எல்லாருமே நின்றுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு தெரில, உட்காருங்கன்ட்டாங்கன்னு உட்காந்தோம். அப்புறம் ஃபோட்டோகிராஃபரு, "பாதி பேர் உட்காந்துக்குங்க, பாதி பேர் எந்திரிச்சு நில்லுங்க" அப்படின்னாரு. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து அந்த நேரத்தில் அந்த தாலி கட்டுற மொமெண்ட் அப்படின்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால் நமக்கே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணு கலங்கும் அந்த சமயத்தில். அது ரொம்ப சீரியஸ் ஆயிரும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஃபன்னாக ஏதாவது பேசலாம், சிரிக்கலாம் அப்படின்னாலுமே திரும்ப திரும்ப அந்த ஞாபகம் நமக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்ட போகிறாங்கல்ல அப்படின்னு. அந்த மாதிரி தான் எல்லோரும் நின்றுக்கிட்டு இருந்தோம். இந்த கெட்டி மேலே சத்தம், மற்றபடி அந்த மந்திரம் சொல்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தா அதிலெல்லாம் பாட்டு போட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் என்னால் போட முடியல. அந்த கெட்டி மேளமுமே பார்த்திங்கன்னா, அவர் வந்து தனியாக ஒரு மியூசிக் மாதிரி எடுத்து தான் கெட்டி மேளம் போட்டிருக்காரு. அதனால் அதையும் என்னால் இன்க்ளூட் பண்ண முடியலை. ஸோ ரொம்ப சாரி. அதோடு பார்க்குறப்ப கண்டிப்பாக இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான். அது ஒரு தனி வைப் இல்லைங்களா? கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லி தாலி கட்டுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறக்கு.
ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. காப்பிரைட் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னால் ஆட் பண்ண முடியல. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் வந்து தாலி கட்டும்போது இருக்கும். பசங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஏன்னா என் ஹஸ்பண்டுமே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அத வச்சு தான் நான் சொல்றேன். அ எல்லாருமே ஒரு சேர ஒரே நேரத்தில இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்ருவாங்க. அந்த தாலி கட்டுற மொமெண்ட்ல. அவங்க ப்ரீ பிளான்டா வந்திருந்தாலுமே, "ஓ! இப்படி தான் எடுத்து இப்படி தான் கட்டணும் போல இருக்கு" அப்படின்னாலுமே, அந்த இடத்துல அவங்கள கொஞ்சம் குழப்பி, அது வந்து ஒரு மாதிரி பதட்டப்படுத்திருவாங்க. அது அப்படியே அவங்க ஃபேஸ்ல வந்து தெரியும். கரெக்ட்டா தான் நம்ம கட்டுறோமா? இல்ல கட்டுறோமா இல்லையா? அப்படிங்கிற மாரி ஆயிருவாங்க. நான் வந்து என் தம்பிக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். 3 முடிச்சுமே நீ போட்டுரு. அந்த நாத்தனார் முடிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நீ போடு. 3யுமே நீ போட்டுரு. சும்மா நான் வந்து பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட. அவன் தான் 3 முடிச்சுமே போட்டான். நான் சும்மா ஒப்புக்கு சப்பானியா பின்னாடி வந்துட்டு இருப்பேன். அப்போவுமே அவன் வந்து எல்லாரும் கத்துறதுனால அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்கிட்ட தான் கேட்டான். "அக்கா கரெக்ட்டா போடுறேனா? இப்படி தானே? இப்படி தானே?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ என் வீட்டுக்கார்ட்ட கேட்குறப்ப அவரும் அதான் சொன்னாரு. "ஆமாப்பா அந்த டைம்ல எங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன் வந்துரும். யாராவது ஒருத்தர் தெளிவா சொன்னா பரவால்ல. எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுங்கிறப்ப எங்களுக்கே வந்துட்டு கரெக்ட்டா தான் பண்றோமான்னே தெரியாம போயிரும்" அப்படின்னாரு. ஸோ த மொமெண்ட் கெட்டி மேளம் நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான். நல்லபடியா தாலி கட்டி முடிச்சாச்சு. அ அந்த ஹாப்பினஸ்க்கு வந்துட்டு ஈடுன்னு எதுவுமே இல்லங்க. தாலி கட்டுறது என்னமோ என் தம்பி, இங்க என் வீட்டுக்காருக்கு முன்னாடி என் மாமா பையன் நிக்கிறான் பார்த்தீங்களா, சின்னவன். அவன் எஸ் அப்படின்னு குதிப்பான் பாருங்க. என்னமோ அவனே ஏதோ சாதனை பண்ணிட்டாங்கிற மாதிரி எனக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. என்னால சிரிப்ப அடக்கவே முடியல. முகிலுக்கும் அவனுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு. அவன் தலையில ஃபுல்லா அரிசி அந்த அச்சத போட்டிருப்பாங்க இல்லையா, அது விழுந்துருச்சு. அத தட்டி விடுறேன் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவன் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தான். எல்லாத்தையும் பிடிச்சு கலச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வந்துக்கிட்டு, "தம்பிங்களா அது இருந்தா தான்ப்பா ஒரு அழகு. அது ஒரு ஃபோட்டோக்கு வந்து நாங்க சூப்பரா யூஸ் பண்ணியிருப்போம். ஏப்பா அத கலச்சு விட்டீங்க?" அப்படின்னு வேற அவரு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாரி ஃபன் மொமெண்ட்ஸும் நெறையா நடந்துச்சு. அதுலயும் அவன் எஸ்ன்னு குதிச்சான் பாருங்க. இன்னும் என்னால சிரிப்பு அடக்க முடியல. இருக்கிற எல்லா பசங்களையும் விட வளர்த்தி என் தம்பிங்க 6.3 அங்க பாருங்க. அதுவே பாவம் அவளுக்கு. இதில என் ஹஸ்பண்டும், என் தங்கச்சி ஹஸ்பண்டும் அவன வேற தூக்கிக்கிட்டு அலப்பற பண்ணிட்டு இருந்தாங்க. அதில எங்க மாமாவ வந்து நாங்க கட்டி வைக்க வேண்டியதா போயிருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தலைய வந்து தள்ளுறாரு. ஏன்னா நவிக்கு வந்து அவர் சித்தப்பா மொற ஆகுது இல்லையா? "ஏன் மகள வந்து நீ குதிக்க வைக்கிறியா?" அப்படின்னு பிடிச்சு தள்ளுறாருன்னு பாருங்க. ஓரமா போய் அவர நாங்க இந்த பக்கம் பிடிச்சு நிக்க வச்சிருந்திருப்போம். இத்தன கலாட்டாவும் நடந்துகிட்டு இருந்தது. அதே சமயத்தில என்னென்ன ட்ரெடிஷனோ அதையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஹோல்சம் ஃபீல் இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது. மத்த எல்லா விசேஷத்த விடவும் இது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு. நீங்க மத்த யாரு தேர்ட் பெர்சன்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, இல்ல ஃப்ரெண்டுன்னு யாரோட கல்யாணத்துக்கு நீங்க போனாலும், இந்த தாலி கட்டுற மொமெண்ட்ட மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த டைம் தாலி கட்டுற அந்த டைம்ல எல்லாரும் அங்க இருக்கிற எல்லாருமே இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டு தான் அங்க அச்சதைய தூவி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மாதிரி ஒரு எமோஷன குடுக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படியே ஃபுல்லா நெறஞ்சிருக்கும். எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இந்த மொமெண்ட்ட மட்டும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படிங்கிற மாரி தான் நமக்கே தோணும். இந்த மாரி கால் வந்து நல்லா தண்ணி ஊத்தி அ கழுவி விட்டுட்டு, அதில விபூதி, குங்குமம், அதுக்கப்புறம் இந்த மாரி அம்மா, அப்பாக்கு செய்வாங்க. நவி வந்து அவங்க பெரியம்மா, பெரியப்பாக்கு செஞ்சுட்ருக்கா. ஸோ இதுவுமே ஒரு முறை தான். அதுக்கப்புறம் இவங்க வந்து சம்பந்திங்கள் அப்படிங்கிறனால, அவங்க வந்து மாலை மாத்தி, பொட்டு வச்சு, பூவெல்லாம் வச்சு விடுவாங்க. இப்ப எங்க அம்மாக்கு அவங்க வைப்பாங்க பாருங்க. அதே மாரி அம்மாவும் அவங்க பெரியம்மாக்கு இந்த மாரிலாம் வச்சு விடுவாங்க. இது நிச்சயம் நடக்கும்போதும் செய்வாங்கங்க. தட்டு மாத்துறாங்க இல்லையா? அப்பவுமே இந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கு. இது வந்து கண்டிப்பா செய்வாங்க. அதுக்கப்புறம் இனி வெளியில போய் அருந்ததி பார்க்குறது தான். ஏன்னா, எங்க இதில வந்துட்டு இந்த அம்மி மிதித்து, மெட்டி மாட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. தாய் மாமா தான் அது முன்னாடியே மாட்டி விட்டுறாரு இல்லையா? அதனால வெளியில போயிட்டு அருந்ததி பார்க்குறது மட்டும் தான். அதுக்கப்புறம் விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வரும்போது இந்த ஆலத்தி எடுப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் கலாட்டாவா தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க ஃபங்ஷன்ல. பால், பழம் குடுக்கறது இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ்ல காமிச்சிருந்திருப்பேன். அதனால அதெல்லாம் நான் இதில கவர் பண்ணல.
இங்கே பாருங்கள் ரிங்கா ரிங்கா ரோசஸ் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. மாப்பிள்ளை தோழர்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே எத்தனை தோழர்கள் போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். என்னை வேற கூப்பிட்டாங்க. நான் ஸ்டேஜில் தான் இருந்தேன். சரி நம்ம எதுக்கு போகணும், இவங்க எல்லாரும் போயிட்டு வரட்டும், கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னா, நீ இங்கே வா வான்னு எல்லாரும் கூப்பிட என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா, நம்மால் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி நின்று கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு. கோவில் வரைக்கும் இப்படி தாங்க கூட்டிகிட்டு போனால், அதுலேயும் என் வீட்டுக்கார் விழுந்தடிச்சுக்கிட்டு வர்றாரு, இதை கேப்சர் பண்ணியே ஆகணுமே இந்த காட்சியை அப்படின்னு. எங்கள் அத்தை அவங்க ப்ளூ கலர் சாரீ கட்டியிருக்காங்க இல்லையா, எங்கள் அப்பாவோட சித்தி பொண்ணு அவங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் என் மாமா பொண்ணுங்க. ஸோ அவங்க தான் வந்து ஆலத்தி எடுக்கிறாங்க. பயங்கர கலாட்டாவாக தான் இருந்தது. அவங்க ஆலத்தி பாட்டு பாடுறதையுமே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இடையில மியூசிக் வருதுங்க. அதனால தான் போடலை. அதில் அங்கே நிறைய ஃபன் இருக்கும். பொண்ணை தான் வம்பிழுப்பாங்க மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வசூல் வேட்டையும் நடக்கும். மாப்பிள்ளைக்கிட்டேருந்து வசூலும் பண்ணிடுவாங்க. அதனால இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட். இந்தியன் விலாக்ஸு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எனக்கு சொன்னது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதை விட அதிகமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விலாகெல்லாம் பார்க்கும்போது திரும்பவும் எனக்கே இந்தியா போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். எப்போல்லாம் ஹோம் சிக் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து மனசை தேத்திக்குவேன். என்னோடய ஷார்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த காது குத்து அழைப்பு சொன்ன போனது, அதுக்கப்புறமா வந்து தம்பி கல்யாணத்தில் எடுத்த ஷார்ட்ஸு, இது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நானுமே போய் போட்டு பார்த்துக்குவேன். அந்தளவுக்கு அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த இந்தியன் விலாக்ஸு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால தான் அடுத்த வாரமுமே ஒரு இந்தியன் விலாக் தான் வருது. ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுவுமே 2 பார்ட்டாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். என்னை நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க, பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னோடய யூஎஸ் விலாக்ஸ் போர் அடிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த இந்தியன் விலாக்ஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எழில் வந்து கீழே இறங்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே தான் இருந்தான். யாராவது தூக்கி வச்சா அவனுக்கு பிடிக்காது. அதுலேயும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறது சுத்தமாக பிடிக்காது. மேலே ட்ரோன் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரோனை காமிச்சு தான் அவனை வந்து நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். அதனால் ஃபேமிலி பிக்சர் ஒரு கரெக்டாக எல்லோரும் ஒரு சேர பார்க்குற மாதிரியான பிக்சர் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுவும் எங்கள் விஷயத்தில் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு என்னென்னா அட்லீஸ்ட் நம்ம போட்டு விட்ட ட்ரெஸ்ஸை கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு திருப்தியும் இருந்துச்சு எனக்கு. அப்பாடா அந்த விஷயத்தில் நம்ம தப்பிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என் வீட்டுக்காரரே வேஷ்டி கட்டணும் அப்படின்னா வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்கிற ஆள் தான். அவர் வந்து எப்படா நமக்கு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நமக்கு பேண்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். நம்ம சப்ஸ்கிரைபர் வினோத் விஷ்ணு அவங்களோட பொண்ணு 12வது பர்த்டேங்க, ஜான் 16th. அவங்களுக்கு என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி விகாஷ்னி குட்டி அவங்களுக்கு ஜான் 24th அன்னைக்கு பர்த்டே. உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்ச திருப்தியோடு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு அன்னைக்கு கிளம்பிட்டோம். அதெல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் கவர் பண்ணியிருந்திருப்பேன். வேணும்னா அந்த ஷார்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். பால் பழம் ஊட்டி விட்டது, அதுக்கப்புறம் குடத்தில் மோதிரெல்லாம் போட்டு விளையாடுவாங்க இல்லையா, அது எல்லாமே அந்த ஷார்ட்ஸில் இருக்கும். நான் வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துட்றேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பை.